ஐயப்பனை பற்றி பேசணும் அப்படின்னு ஐயாவை கூப்பிட்டுருந்தேன். ஹரிவராசனம் பாடுவாங்க. அது எழுதுனது யாரு? அதற்கு அர்த்தம் என்ன? தமிழ்நாட்டில் கல்லிடைக்குறிச்சின்னு ஒரு ஊர். அங்கே கம்பங்குடி குலத்தையர் வீடு. அந்த குலத்தையர் 1920 இயற்றின பாடல் தான். பாடல் சொல்லக்கூடாது. 1975 20 எங்க 55 வருஷம் ஐயப்பன் அதுக்காக காத்திருக்கான். ஏன் காத்திருக்கான்னா, இது ஹரிவராசனம், விஸ்வமோகனம், ஹரிததீஸ்வரம். நீங்கள் பாடுவதும் ஆடுவதும் நீங்கள் அல்ல, அவனே பாட வைக்கிறான், அவனே ஆட வைக்கிறான். ஓம் எனும் மந்திரத்தின் ஆலயம் அது. சபரிமலை சாதாரண ஆலயம் இல்லை, ஓங்கார வடிவம் தான் உள்ளுக்குள்ளே இருக்கு. பதஞ்சலி யோகத்தில் சொன்ன ஓம் என்ற மந்திரத்தின் அச்சத்தை அழிப்பவன் ஐயப்பன், செழிப்பை கொண்டு தருபவன் ஐயப்பன். பக்தர்கள் எந்த வேண்டுதல் பண்ணாலும் உடனே பூர்த்தி பண்ணிடுவார். எப்படி பூர்த்தி பண்ணுவார்? நீ கரெக்டாக தான் ஒரு தாழம் பூஜை முடிஞ்சு நட சாத்தா இந்த பாடலை பாடும்போது ஹரிவராசனம், விஸ்வமோகனம் பாடி நம்மளும் சேர்ந்து நடையை சாத்துகின்ற நேரத்திலே உன் மனதில் சுகமே சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், உங்களுக்கு எப்பொழுதுமே சுகம் சூழ வேண்டும். நிச்சயமா, ரொம்ப அகத்தில் வாழ வேண்டும். நிச்சயமா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயப்பனை பற்றி பேசணும் அப்படின்னு தான் ஐயாவை கூப்பிட்டுருந்தேன் இன்றைக்கி. ஆனால் அதுக்கு முன்னாடி என் மனசில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அது ஐயாட்ட கேட்டுருணும். அதுக்காண்டி ஐயப்பனோட சுப்பிரபாதம் இருக்குது, எல்லாரும் பாடிட்டுருக்காங்க. அதை முடிச்சுட்டு இந்த ஹரிவராசனம் பாடுவாங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது எழுதுனது யார்? அதற்கு அர்த்தம் என்னங்க? 1975 அப்புறம் தான் இந்த பாடல் ஃபேமஸ். தமிழ்நாட்டில் கல்லிடைக்குறிச்சின்னு ஒரு ஊர். அங்கே கம்பங்குடி குலத்தையர் வீடுன்னு ஒன்று. அந்த குலத்தையர் 1920 இயற்றின பாடல் தான். பாடல் சொல்லக்கூடாது, கீர்த்தனை சொல்லணும், சாகித்யம் சொல்லலாம். இதெல்லாம் பாட்டு கிடையாது, இறைவனால் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள். அவர் எழுதுனது இது கம்பங்குடி குலத்தையர். ஆனால் கல்லிடைக்குறிச்சி ஊர், கம்பங்குடி என்பதுக்கு பொருள் வேறு. இது கம்பங்குடி சுந்தரம் குலத்தையர். அவர் சபரிமலை ஸ்துதி அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கார். அந்த புத்தகத்தில் இது இருக்குது. இது ஐயப்பனே அவருக்கு வார்த்தைகளை சொன்ன மாதிரி சொல்லப்படுது. ஒன்று, இந்த கம்பங்குடி இந்த பாடலை அவர் எழுதினார், சாதித்தார். அப்போ 1920 கம்பங்குடி மகான் குலத்தையருக்கு என்ன, அவர் எப்படி எழுதியிருப்பார்ன்றதுக்கு ஒரு உதாரணம். இந்த கம்பங்குடி என்ற பெயர் காரணம் ஏழ்மையான குடும்பம், மிகவும் ஏழ்மையான குடும்பம். அந்த ஏழ்மையிலும் அவர்கள் பசி தீர்த்தவர்கள். வந்தவர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுவாங்க. அவங்களே ஏழ்மை, அப்படிப்பட்டவர்கள். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு 1920 நடந்த கதை. புலிப்பால் கொண்டு வர ஐயன் புறப்படும். இந்த கம்பங்குடி வீட்டு வழியாக வரும்போது இந்த கல்லிடைக்குறிச்சிக்கு பசி எடுத்தது ஐயப்பன். அங்கே உணவு கேட்டான். கம்பக்கூழ் பண்ணி கொடுத்தாங்க. அது தரிசித்து அதை உள்வாங்கி தான் அந்த கம்பங்குடின்னு அந்த ஃபேமிலிக்கு பேர் வந்து. அவர் இயற்றினது தான் அந்த ஹரிவராசன். நாளடைவில் இதை புல்லாங்குழலில் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க போட்டிமார் உள்ள. அதுக்கப்புறம் நம்பூதிரிகள் இது ஸ்லோகமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸ்லோகமாக சொல்லி நடை சாத்து அத்தாழம் பூஜை முடியும். அத்தாழம் பூஜைன்னு ஒன்று இருக்குது. முடியும் போது சொல்லுவாங்க. 1975 கேள்விப்பட்டிருக்கீங்க, மெரிலாண்ட் சுப்பிரமணியம் நிறைய படம் எடுத்தவர் கேரளாவில். நீரா ப்ரொடக்ஷன் என்ற பேரில் சுவாமி ஐயப்பன் ஒரு 3 லாங்குவேஜில் எடுத்தார். அதுக்கு இசையமைத்தவர் ஸ்ரீமான் தேவராஜ். சிறந்த ஞானத்தை தமிழில் கூட பண்ணியிருக்கார், நிறைய மலையாள படங்கள் பண்ணியிருக்கார். 1975 20 எங்க 55 வருஷம் ஐயப்பன் அதுக்காக காத்திருக்கான். ஏன் காத்திருக்கான்னா, இதை யார் பாடும் அப்படின்னு ஐயப்பனுடைய எண்ணம் இல்லையா இருக்கும். ஐயப்பன் பேச மாட்டான், மௌன விரதக்காரர். ஏன் அவர் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்கலாம். மௌனம், பேசாத வார்த்தைகள் ஒருபோதும் துன்பம் செய்யாது. அவங்க அந்த படத்தில் யூஸ் பண்ணாங்க. அது ஸ்ரீமான் KJS அவர்கள் பண்ணார். 75 தான் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ரொம்ப உருகி பாடுற ஒரு பாடல் ஹரிவராசன். இந்த ஐயப்பனையே நினச்சி பாடி ஒரு மகான் பண்ணியிருக்கார். ஒரு மகானே சொல்லணும்.
கம்பங்குடி குலத்தையர், அதுக்கப்புறம் சுந்தரம் குலத்தையர் தான் அதை பத்திரிகையில் போட்டது. கல்லடிக்குறிச்சி அன்னதானம் பண்ணுறத சிறந்தவர்கள் ஐயப்பன் அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டோம். இது சரித்திரபூர்வமான ஆராதனை, வரலாறுன்னு சொல்லலாம், சரித்திரம். அப்படிப்பட்ட பாடலை நாம் பாடுகிறோம். எல்லாரும் ஹரிவராசனம் பாடி தான் இன்றைக்கி ஐயப்பன்மாரெலாம் ரொம்ப பாடி தான் படி பூஜை பண்ணுறாங்க. படி பூஜை நட சாத்துது, அத்தாழ் பூஜைக்கு அப்புறம் தான் நட சாத்துறதுன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சின்ன பொருள் தான், ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போனோம்னா நல்லா இருக்கும். நிச்சயமாக. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அறிவமர்தனம் நித்யநர்தனம் ஹரிஹராத்பஜம் தேவமாஸ்ரே அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அரியாகிய திருமாலின் ஆசிகள் நிறைந்தவர் அவர். பேரண்டத்தை இயக்குபவர் அவர் ஒருவர் தான். இந்த அண்டத்தையே அரியின் அருளின் சாராம்சமாக அமைந்தவர் ஐயப்பன். தெய்வீக பாதங்கள், உங்களுடைய தெய்வீக பாதங்களை நாங்கள் வணங்குகிறோம். தீய சிந்தனைகள் அதையெல்லாம் அழிப்பவர் அவர் தான். ஏற்கனவே கேட்டீங்க, இந்த சிந்தனைகள் போனோன்னா 18 என்ன பண்ணணும்? தீய சிந்தனைக்கு அழிப்பவர் அவர். இந்த அண்டத்தை ஆள்பவரும் அவர். இது பேரண்டம், 14 உலகங்கள் கொண்டவர். அரி மற்றும் அரணின் புதல்வர், உங்களை சரணடைகிறோம். இதை விட என்ன சுருக்கம்? மிக எளிமையான ஒரு வார்த்தை. நிச்சயம். இதில் முதல் விஷயங்கள் என்னென்னா, எடுத்த உடனே பேரண்டத்தை ஸ்தாபித்தவர், அண்டத்தை அழித்தவர், அரியின் புதல்வர் எல்லாம் இருந்தாலும் கூட அறிவிமர்தனம் நித்யநர்தனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் தீய எண்ணங்களை அழிப்பவர். உங்களுடைய பாயிண்ட் வந்துச்சா உள்ள? ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலே வந்துருச்சு. அப்போது இதை பாடும்போது ஒருணும், ஐயப்பா உன் பாதங்களை நான் பற்றி கொள்கிறேன், என்னையும் அறியாமல் என் தீய எண்ணங்கள் எனக்குள் இருக்கின்றன. ஒரு மனிதன் பாதி அசுரனாகிறான், பாதி தேவனாகிறான். இது ஒரு பங்காளி சண்டை. உள்ளுக்குள்ள தீய எண்ணங்கள் ஏற்பட்டு அதை செய்ய முற்பட்டால் அவன் அசுரன். அவனே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து பண்ணால் அவன் தேவன். ஆனால் மாலை அணிந்து சென்ற பிறகும் கூட இந்த தீய எண்ணங்கள் தாங்க முதல்ல விஷயமே. மனசு சும்மா இருக்காது. அறிவு மனசை போட்டு குழப்பம். மனசு அறிவுக்கு செக்ஷன் கொடுத்துன்னே இருக்கும். இப்போது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க, அல்லது நான் உங்களை கூப்பிட்றேன், ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வந்துடலாமா? இல்லைங்க, வேறு வேலை இருக்குது. அங்கேயே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. சாத்தான் உங்களிடம் விளையாடுகிறது. ரெண்டாவது சரண கீர்த்தனம். ஏற்கனவே அடியை நம்ம பேசுவோம். கீர்த்தனத்தில் 9 இருக்குது. அது வைஷ்ணவ நாம சங்கீதத்தில் வரும். இதில் என்னென்னா, நாமி பெருசு. நாமியை விட நாமம் பெரியது, நாமத்தை விட அதை சொல்பவன் பெரியவன். அதனால தான் முத்திர அணிந்த ஐயப்பன்மான்கள் பெரியவர். சின்ன பையன் கூட பெரியவன். பாட்டி பேரங்காலில் விழுந்தது. அதுக்கு முன்னாடினா பாட்டி நமஸ்காரம் பண்ணிக்க, பாட்டி நமஸ்காரம் பண்ணிக்கணுமா. ஆனால் ஐயப்பமார்கள் மாலை அணிந்து செல்லுகின்ற போது தாய் தந்தையரையே நமஸ்காரம் பண்ணு. அது தெரியும், தெரியுது. தாய் தந்தையர் நமஸ்காரம். என்ன சொல்கிறாரு? சரணகீர்த்தனம் பக்த மானசம். சரணடையோரின் பாடலை விரும்புபவர். பக்தர்கள் மனதில் இருப்பர். வர்ணலோலுபம் நர்த்தனாலயம் அருண பாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்பஜம் தேவமாஷையே. பாடலை விரும்புபவர், ஆடலை விரும்புவர். அதாவது நர்த்தனாலயம் அப்படின்றார். சரண கீர்த்தனம்னு ஆரம்பிக்கிறேன். இப்போ சரணடையணும். அப்போ சரணடைனா பாடணும். அந்த பாடலை விரும்புபவர் ஐயப்பன். பக்தர்களுடைய மனதில் நிறைஞ்சிருக்கார். அதனால தான் சாதாரண ஆள், நீங்கள் சாமி செந்திலாக இருந்தாலும் என்ன சாமி அப்படின்றோம். அந்த 60 நாள் நீங்கள் சாமி தான். பக்தர்களை ஆள்பவர். அப்போது அவர் உள்ளுக்குள்ளே உட்காந்து நிறைஞ்சு நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஆடலை விரும்புவர். அதனால தான் சுவாமி திந்தகுத்துவம், ஐயப்ப திந்தகுத்துவம்னு எருமேடியில் அது ஆடுறது. உதிக்கிற சூரியனை பார்த்துருக்கீங்களா? அது போல பிரகாசம். 1 கோடி சூரிய பிரகாச அப்படின்னு வேதம் சொல்லுது. உயிர்களுக்கெல்லாம் மன்னன். இந்த உயிர் அனைத்தும் அவனிடம். உயிர், உடல், பொருள், ஆவி. அரி அதாவது விஷயம். அரணின் புதல்வர், உங்களை நாங்கள் சரணடைந்தோம். 2ஆவதே சரணுக்கு வந்துடுறாங்க. முதல்லேருந்தே சரணை ஆரம்பிச்சிட்டு
முதல்ல தீய எண்ணங்கள். அந்த வந்திருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதில் மெயின் குறிப்பு தீய எண்ணங்கள். சாராம்சமாக இருப்பவர், அழியாதவராக இருப்பவர் எல்லாம் சரி. அந்த தீய எண்ணங்களை அழிப்பதற்கு நாங்கள் சரணடைகிறோம். அருமையான விளக்கம். முதல்ல தீய எண்ணங்களுக்கு அதை அழிச்சிருங்க. அதை அழிச்சு தயவு செஞ்சு நாங்கள் ஆடுறோம், பாடுறோம். நீங்கள் இருக்கீங்க. அகத்தில் இருக்கிறதால தான் நீங்கள் பாடுறீங்க, ஆடுறீங்க. ஆக நீங்கள் பாடுவதும் ஆடுவதும் நீங்கள் அல்ல. அவனே பாட வைக்கிறான், அவனே ஆட வைக்கிறான். ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாத, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்க. அடங்குடா முதல். மூன்றாவது பிரணய சஜ்ஜகம், பிராணநாயகம். இந்த பிராணத்துக்கு அவன் தான் நாயகன். உள்ளே இருக்கிற பிராணம் இருக்குதுன்னா பிரணத்த கல்பகம், சுப்ரபாஞ்சிதம், பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம் எது? ஓம்கார். அதை நீங்கள் இன்னொரு இதோடு சேர்த்து சொல்லலான் இருக்கீங்க. ஓம் நான் சொல்லிட்டு கேட்டேன். கரெக்டு. உங்களுக்கு அழகாக தெரியுது. ஏன்னா நீங்கள் சாய் செந்தில் இல்லவா? செந்தில் அதற்கு ஓம் தானுங்க மெயின். ஆமாம். பிரணவ மந்திரம், கீர்த்தன பிரியம். அவனை பாடு. பக்திக்கு கீர்த்தனம், அதான் நாம சங்கீர்த்தனம் சொன்னேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டேன். சொல்லுங்கள். அடியன் நாம சங்கீதத்தை சக்கரவர்த்தி ஆதவர் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞானானந்தகிரி சிஷ்யன். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, பக்தன் படுத்து கொண்டு பாடினால் பகவான் உட்கார்ந்து கொண்டு கேட்கிறான். பக்தன் உட்கார்ந்து கொண்டு பாடினால் பகவான் நின்று கொண்டு கேட்கிறான். பக்தன் நின்று கொண்டு பாடினால் பகவான் ஆடிக்கொண்டு கேட்கிறான். பக்தன் ஆடிக்கொண்டு பாடினால் பகவான் ஆடுகின்ற பக்தனின் பாதங்கள் சரணடைகிறான். அதுதான் பக்தி. பிரணய சத்யகம், பிராணநாயகம், பிரணத கல்பகம், சுப்ரபாஞ்சிதம், பிரணவ மந்திரம், கீர்த்தன பிரியம், ஹரிஹராத்மஜம், தேவமாஷி. உண்மை எதுவோ அது உணர்வாக இருக்கிறவர் தான் அவர். இப்போ என்ன சொல்கிறோம்? முதல்ல தீய சக்தி, அது போவதற்காக சரணடைஞ்சிடுறோம். அவரை பாடுகிறோம், ஆடுகிறோம். அப்படி போனால் பிரணவமாக இருக்கிறோம். எல்லார் உள்ளங்களில் விருப்பமாக இருப்பவர் அவர். பேரண்டத்தை படைத்திருந்தாலும் சுடரொளி வீசும் ஒளிவட்டம் தான் ஐயப்பன். ஏற்கனவே ஓம் எனும் மந்திரத்தின் அதிபதி, ஓம் எனும் மந்திரத்தின் ஆலயம் அது. சபரிமலை சாதாரண ஆலயம் இல்லை, ஓங்கார வடிவம் தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. பதஞ்சலி யோகத்தில் சொன்ன ஓம் என்ற மந்திரத்தின் ஆலயம் ரொம்ப அழகாக அந்த சாகித்யத்தில் இருக்குது. நீங்கள் பக்தர்களின் பாடல்களை விரும்புவர் ஹரி மற்றும் அரண் புதல்வரே உங்களுக்கு சார். இப்போ என்ன வந்ததுன்னா, தீய சக்தியில் அழிச்சிடுறோம், சரணம் முடிஞ்சு போச்சு, ஆடி பாடுறோம், ஆடி பாடணுன்னு உள்ளே வந்துடுறேன், அதுதான்டா ஓம் அப்படிங்க. துரகவாகனம், சுந்தரானனம், வரகதாயுதம், தேவவர்ணிதம், குரு கிருபாகரம், கீர்த்தன பிரியம், ஹரிஹராத்மஜம், தேவமாஸ்ரயம். துரகம்னா குதிரை. ஐயப்பன் கோயில் குதிரை இருக்கும். துரக வாகனம் வச்சுருக்காரு. ரொம்ப அழகான திருவுருவம். இந்த குதிரை எதை சொல்லுதுன்னா, இரண்டு பார்க்கும் பார்க்காத நிலை உண்டு குதிரைக்கு, பார்க்குற நிலை. அதுக்கு தான் அந்த கடிவாளம் போட்டுறாரு. ஒரு மனிதன் இரண்டு பக்கம் பார்க்கல, புறத்தை விட்டு அகத்தை பாருங்கள். குதிரையோட மனோவேகம், குதிரையை விட மனோவேகம் அதிகம். கடிவாளம் போட்டு நிறுத்த சொல்கிறாரு. அப்போது நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த 18ஆம் படி மறிச்சா தான் கடிவாளம் போட்டு நிறுத்த முடியும். ஏன்னா அதுக்குள்ளே பண்ணி எல்லாம் வந்து இந்த கர்மேந்திர மந்திரம் 3 குணங்கள் எல்லாம் குதிரையை ஒப்பிடுறார் பாட்டில். அவர் குதிரை வாகனம். அதனால தான் சொல்கிறாங்க துரக வாகனம். தண்டாயுதத்தை ஏந்திருக்கார். இது வந்து தர்மசாஸ்திராவில் சொல்லுவோம், தண்டாயுதத்தை ஏந்துபவர்னா ஏந்தி இருப்பார்னு சொல்லலை. அது ஏற்கனவே வரப்போகுது உதயணன் கதையில். தண்டாயுதம் எதுக்கு? பழனியில் கூட தண்டாயுதம் இருக்கார். இறைவனுக்கு எதுக்குங்க ஆயுதம்? நம்மை காப்பாற்றுவதற்காக. ஒய்யாரமானவர் அவர். ரொம்ப என்னுடைய குரு நீங்கள். அதே மாதிரி தீயமாச்சு, சரணமாச்சு, பாட்டு பாடிட்டு நம்ம குருவாயிட்டார் அவர். எப்போ குருவாவது? எண்ணங்களை ஒழிக்கணும், சரணடையணும், அவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். நீங்கள் தான் குருவாகும். குருவுக்கும் குருவே சுவாமி சரணம் ஐயப்பா. திரிபுவனார்ச்சிதம் தேவாத்மகம், திரிநயன பிரபும் திவ்ய தேசிகம்,
திரிதச பூஜிதம் சிந்தித்த பிரதம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷி. திரிபுவனம் கேள்விப்பட்டிருக்கீங்க. மூவுலகங்களால் வணங்கப்படுபவர். அந்த சிவனார் கதையில் கூட சொல்லுவாங்க, கமலாட்சகன் வித்தின் மாலி 3 பேர் 3 உலகங்கள் வச்சுருந்தாங்க. அந்த உலகங்கிட்ட இவரை வணங்க வைப்பார். சிவனார் உலகங்களை சிரிச்சே எரிச்சார். உலகங்களால் வர்ணிக்கப்படுபவர், கடவுளர்களின் ஆன்மாக, கடவுளே ஆன்மா, கடவுளுக்கே ஒரு ஆன்மாவை சொல்லிட்டாரு. சிவனின் உருவம் அப்படியே இருக்குது. தேவாதி தேவர்களால் வணங்கப்படுபவர். உங்களை பக்தர்களை 3 முறை வணங்குகிறோம். அதாவது தினந்தோறும் நாங்கள் 3 முறை. எங்கள் மனம் நிறைந்தவர் நீங்கள், உங்களை சரணம். என்ன 3 முறை வணங்கணும்? காலையில் 1 முறை, மாலை 1 முறை, இரவு ஒரு முறை. மற்ற எல்லா விஷயத்தையும் 5 முறையெல்லாம் வணங்கும் போது நம்ம 3 முறையாவது வணங்க வேண்டாம். நிச்சயம். இந்த 3 தானே எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த 3 முறை வழங்கப்படும். அங்கே ஆன்மாவத்தை உருவமாக தேவர்களால் வழங்கப்படும். எப்படி தேவர்களால் வழங்கப்படுகிறது என்றால், புலிப்பால் கொண்டு வர செல்கின்ற போது தேவர்கள் தான் புலிகளாக வந்தார்கள், நிஜ புலி இல்லை. அதனால தான் சொன்னாங்க திரிபுவனத்துக்கு அப்படின்னா. இப்போ என்ன வருது? மூவுலகிலும் வணங்கப்படுபவர், கடவுளின் ஆன்மாக திருந்தவர், சிவனின் உருவாக தேவர்களே வணங்குறாங்கன்னா மனிதன் ஏன் வழங்கக்கூடாது? நிச்சயமாக. பவபயாபகம் பாவு காவகம் புவன மோகனம் பூதி பூசனம் தவள வாகனம் திவ்ய வாரணம் ஹரிஹராத்மன். இதில் என்னக்கு வந்துடுறாருன்னா, இப்போ வரிசையாக சொல்லிக்கிட்டு வரும்போதே நம்ம அதுபடி சொன்னோம். தீய எண்ணெய் இல்லை, சரண் இல்லை, உன்னை பாட்டு பாடணும், என்னை அழிக்கணும்னு. இப்போ ஒரு பயம் வந்துச்சு நமக்கு. இங்கெல்லாம் போகிறோமே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ, வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பயம். வாழ்தல்னா கூட ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அச்சத்தை அழிப்பவன் ஐயப்பன். இந்த கீர்த்தனத்தில் செழிப்பை கொண்டு தருபவன் ஐயப்பன். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அச்சமாக போகிறீங்க ஒரு அலுவலகத்துக்கு, அச்சத்தை அழிச்சிட்டு போனீங்கன்னா அலுவலகத்தில் சேர்த்துடலாம். செழிப்பு, இந்த அண்டத்தை ஆள்பவன் அவன். திருநீற்றை ஆபரணமாக அணிந்தவன், வெள்ளை யானை வாகனமாக கொண்டவர். ஏற்கனவே குதிரை சொல்லிக்கிறேன். ஐராவதம், இந்திரனுடைய யானை வெள்ளை யானை. அப்படிப்பட்டவரை வணங்குகிறார். பயப்படாதீங்க, வாங்க. அதனால தான் சரணம் உங்களை காப்பாற்றும். நீங்கள் போட்டிருக்கிற மாலை, அந்த முத்திரை உங்களை காப்பாற்றும். அது ஒரு மண்டலம் இல்லை என்றாலும், நீங்கள் 60 நாள் போய்விட்டு வந்தாலும் மீண்டு இருக்கின்ற நாட்கள் உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும். நீங்கள் ஏன் அச்சப்படுறீங்க? அச்சன் கோயில் ஐயப்பனை பார்த்தப்ப அச்சம் வரலாமா? வரவே கூட. தைரியம் இருக்கணும். கலம் ருதிஸ்மிதம் சுந்தரானனம் கலப கோமலம் காத்திரமோகனம் கலபகேசரி வாஜி வாகனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷி. இனிமையாக உள்ளவர், மிருதுவாக உள்ளவர், புன்முறுவல் பூத்தவர். அது திருமுகம், அழகிய திருமுகம். இளமை இருக்குது, சின்ன குழந்தை தானே, மென்மையும் இருக்குது. இளமை இருந்து வன்மை இருக்கக்கூடாது, மென்மை இருக்கணும். சொக்க வைக்கிற பேரழகு, அதை சொன்ன ஒரு செகண்டாக இருந்தால் கூட அப்படி நின்றுடும். யானை சிங்கம் குதிரை இத்தனையும் வாகனம் இருக்குது. யானை இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவரை நாங்கள் வணங்குறோம். அப்படின்னா முதல்ல என்ன இருக்குன்னா, ஒரு மனிதன் எந்த வயதானாலும் மென்மையாக இருக்கும், இனிமையாக இருக்கும். முதல்ல இனித்து பேசணும். வாங்க உட்காரு. கணவன் மணி கூட இனிமையாக பேசினா தான் உண்டு. இந்த தூரத்தில் இருந்து சண்டை போடுறீங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க மனசு அவங்கக்கிட்ட இருக்காது. அதனால தான் இங்கேருந்து கற்றுவான், அங்கேருந்து ஒருத்தன் கற்றுவான். 2 பேர் கிட்ட வந்து அது இருக்காது. ஏன்ப்பா அது பணம் தரல அப்படின்ட்டு மனசு இறங்கி போடும். இனிமையாக இருக்கணும். யானை சிங்கம் புலி இதெல்லாம் அவர் வாகனமாக இருக்கும். திருச்ச ஜனப்பிரியம் சிந்தித்த பிரித்தம் திருச்சி விபூஷணம் சாது ஜீவன் திருச்சி மனோகரம் கீத லாலசம் ஹரிஹராத்மன் தேவமாஷ்கள். ஐயப்பன் நேசிப்புக்கு அழகு. அதனால தான் பக்தர்கள் அவரை நேசிக்கிறாங்க. பக்தர்கள் எந்த வேண்டுதல் பண்ணாலும் உடனே பூர்த்தி பண்ணிடுவோம்.
எப்படி பூர்த்தி பண்ணுவார்? நீ கரெக்டாக இருந்தால் அவர் பூர்த்தி பண்ணுவார். ஏற்கனவே ஆரம்பத்திலேருந்தே வர்றோம் நம்ம. எந்த தீய செயல்களை செய்யாதவனுடைய வேண்டுதலையே அவர் உடனே பூர்த்தி பண்ணுவார். நிச்சயமாக. அவர் வேதங்களால் துதிக்கப்படுகிறார். ரிக்கஜு சாம வேதம். ஞானியரை ஆசீர்வதிப்பார். ஞானம் எப்போ வரும்? அறிவு முயற்சிக்கு பேர் ஆற்றல், ஆற்றல் முயற்சிக்கு பேர் ஞானம். வேதங்களுடைய சாராம்சம் இருக்குது. வேதம் போது ஒளி, அது சொன்னது. அதில் இன்னொரு விஷயம் ஐயப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும், தெய்வீக இசை. அந்த இசையை இசைக்கணும் ஹரி மற்றும் அருளான் புகழ். இப்போ ஒன்று ஒன்றா படிக்கட்டு ஏறின மாதிரி வந்துடுறார். எழுதியிருக்கிற மகான் குலத்தேவர் எப்படி தான் இதை எழுதினார் அப்படிங்கிற இந்த ஜனப்பிரியம் அப்படின்னு சொல்லுமே, இந்த பக்த ஜனம் சிந்தித்த பிரித்தம் வேண்டுதலை பூர்த்தி பண்ணும். இதோட முடியுது அறிவராசம். தீய எண்ணங்கள் சரணடையணும், நீ பாடணும், ஆடணும், குருவாக ஏற்றுக்கணும், பேரண்டத்தை ஏற்றுக்கணும். குதிரை மாதிரி இருந்துடாத, குதிரை கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. குதிரை நின்னே தூங்கும், யானை படுத்தா கூட குதிரை மட்டன்னுவாங்க. அந்த உயரம் குதிரை மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நான் உன் உள்ளத்தில் இருக்க, இங்கே வா, உன் வேண்டுதல் நிறைவேற்றுறேன். நிச்சயமாக. அச்சப்படாத, பார்த்துக்கிறவனையே நான் பார்த்துக்கிறேன். அச்சம் தவிர ஆண்மை தவறு. ஆண்மைன்னா வேறு விஷயம், தப்பாக என்னாதீங்க. ஆண்மை தவறு என்ன? ஒரு பெண்ணை பார்த்தால் கூட அந்த உணர்ச்சி வரக்கூடாது. அதுதான் ஆண்மை. அதுதான் ஆண்மை. ஆண்மை தவறு இல்லைங்க பெரியவங்க. ஆக இந்த பாடலை இரவில் பாடுகிறார். சுப்பிரபாதம் நல்லா புரியுது. அறிவராசன் ராத்திரியில் பாடும்போது தூங்கும்போது தயா இதெல்லாம் ஞாபகம் வரும். அத்தாழம் பூஜை முடிஞ்சு நட சாத்தா அப்படியா இந்த பாடலை பாடும்போது ஐயப்பன் அறிவராசனும் விஸ்வமோகனம் பாடி நம்மளும் சேர்ந்து நடையை சாத்துகின்ற நேரத்திலே உன் மனதின் எண்ணங்களை சாற்றிவிடு, அனைத்தையும் அழித்துவிடு. சாற்றிவிட்டால் இரவிலே ஒரு வெளிச்சம் தோன்றும், அது ஜோதி. காலை உனக்கு கதவு திறக்கப்படும், உன் வாழ்வில் சுப்பிரபாதம் நிகழும். அருமை அருமை அருமை. ஸ்ரீமான் குலத்தையர் மகானுபாவன் கம்ப கூட கொடுத்துருக்காரு ஐயப்பனுக்கு. அவர் தான் எல்லாத்தையும் தரங்கிறாரு. அப்படின்னா அவருடைய நிலைமையை எடுத்து சொன்னார். அவர்கள் வீட்டில் அன்னதானம் செய்கிறார்கள் என்றால் அது உணவு முக்கியம் அல்ல, உணர்வு முக்கியம். உணர்வு தான் சாப்பிடுவது. கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். அது பெரிய விஷயம். ஒன்று கொடுக்கணும் என்பதே கொடுத்துடணுங்க, இல்லை மனம் மாறிடும். ஆகையினால மாபெரும் ஐயப்பன் வேதங்களால் போற்றப்படுவர், வேதங்கள் சாரதி சொல்லுவர், அண்டங்களை ஆள்பவர், குதிரை சிம்மம் யானை ஐராவதத்தையே வச்சிருக்கிறார். இந்திரனே வந்து கூட்டுட்டான், தேவர்களே புலிகளாக வந்துட்டாங்க. இதெல்லாம் காரணம் யார் தெரியுங்க? ஐயப்பனா. அவங்க அப்பா சாப்பாடு சாய் செந்தில் அவங்க அப்பா. பூர்வஜன் வாசனை. அதுதான் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கும், ஜனனி ஜன்ம சௌக்கியானா மர்தனி குலசம்பத்தாம் பதவி பூரிய புண்ணியான் நிற்கிதோ ஜென்மப்பத்தி. சாதாரண குழந்தையாது, மானுட வியப்புக்கு இல்லாத ஒரு குழந்தை, மானுட சம்பந்தம் அல்ல. இது ஒரு தத்துவ பிரகாரம். தீய சக்திகள் என்ற வெள்ளம் வரத்தான் செய்யும். நீ அணை கட்டணும். அணை கட்டுவதற்கு அச்சை ஏற்படாமல் இருக்கணும். அந்த அச்சை ஏற்படுவது ஐயனை வணங்கணும். ஐயனை வணங்கினா விழிப்பு நிலை வந்துவிடும், உன் வாழ்வை விடுந்துவிடும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சுகமே சொல்க. நீங்கள் ஒரு மண்டலம் சென்றாலும் சரி, 60 நாட்களாக இருந்தாலும் சரி, மற்ற நாட்களில் அதே பிரஞ்சையோடு இருங்கள், நீங்கள் பிரசன்னமாக இருப்பீர்கள். இப்பொழுது மாலை போட்டுக்கொள்ளவில்லை, சென்று வந்து விட்டோம், விரதத்தை முடித்து விட்டோம் என்று ஒரு பக்கம் இருந்தால் அந்த பிரஞ்சை காலையில் எழுந்தவுடன் அந்த பிரஞ்சை, மாலை ஒரு பிரஞ்சை, இரவு ஒரு பிரஞ்சை இருந்தால் நீங்கள் பிரசன்னமாகவே இருப்பார்கள். அதுதான் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படின்ற மாதிரி. பிரசன்ன ஐயப்பனே சுவாமியே சரணம் ஐயப்பன்.